நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு தமிழ்நாடு வணிகச் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கே மோகன் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி சட்டத்தால் ஒரு இழப்பு தான். இந்த ஜிஎஸ்டி சட்டம் என்று மற்றவர்கள் சொன்னது போல இன்று எளிமையாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது தவறானது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி மிகப்பெரிய அளவிலே பயன் தரும். ஜிஎஸ்டி எனப்படுகின்ற சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை மத்திய அரசு அடுத்த வருடம் 2017 ஏப்ரல் முதல் அமல்படுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகிறது. ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து மிகப்பெரிய விவாதங்களெல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இருந்தபோதிலும் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி எப்படி அமையப் போகின்றது, யார் யாருக்கு லாபம் கிடைக்கும், யார் யாருக்கு நஷ்டம் கிடைக்கும் என்ற ஒரு சர்ச்சையில் தான் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர இந்த வரி பற்றி முழுமையான அளவில் இன்னமும் அரசாங்கம் டிராஃப்ட் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்ட விதிகளை கொண்ட முறைகள் அமல்படுத்தவில்லை என்ற காரணத்தினால் இன்னமும் அது பற்றி விரிவான அளவிலே அந்த சட்டங்கள் அமைந்த பிறகுதான் இதனுடைய சாதக பாதகங்கள் தெரியும். இருந்தபோதிலும் இன்று இந்தியா முழுவதும் விற்பனை வரி, அதாவது வேட் எனப்படுகின்ற மதிப்பு கூடுதல் வரி, நுழைவு வரி மற்றும் பந்தய வரி, பொழுதுபோக்கு வரி என்று பல்வேறு வரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் இணைத்து இப்பொழுது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படுகின்ற ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலை நாடுகளில் 120 நாடுகளில் இது இருக்கிறது. ஆகவே இங்கே இந்தியாவிலே நாங்கள் அமுல்படுத்தப் போகிறோம் என்பது அரசாங்கத்தினுடைய வாதம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு வணிகச் சங்கங்களின் பேரமைப்பை பொறுத்தவரையிலோ அகில இந்திய வணிகச் சம்மேளனத்தை பொறுத்தவரையிலோ வணிகர்களை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு கலாச்சாரம் என்பது மாறுபட்டிருக்கிறது. வெளிநாட்டில் உள்ள வணிக முறை என்பது வேறு, இந்தியாவில் உள்ள வணிக முறை வேறு. இங்கே ஏறத்தாழ சில்லறை வணிகர்கள் கோடிக்கணக்கில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இங்கே இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிற நாடுகளிலெல்லாம் 2 தரப்பு கட்டங்கள் தான் வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே இருக்கின்ற வணிகர்களுக்கு தகுந்தவாறு, பொதுமக்களுக்கு தகுந்தவாறு, மாநிலத்துக்கு மாநிலம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு தகுந்தவாறு சட்டங்கள் அமைய வேண்டிய ஒழிய வெளிநாட்டில் இருக்கிறது என்பதற்காக இங்கே இறக்குமதி செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முதல் கூற்றாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இருந்தபோதிலும் எல்லா மாநிலங்களும் கூடி முடிவெடுத்து இன்று மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் சரி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை இதற்கான அதிகாரங்கள், அதாவது விற்பனை வரி வசூலிக்கின்ற அதிகாரிகள்லாம் மாநிலங்களுக்கு இருந்தன. இப்பொழுது மத்திய அரசு அதை கையில் எடுப்பதற்காகத்தான் இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டம் எப்படி அமையப் போகிறது, எப்படி வரி வீதங்கள் அமையப் போகின்றன என்பதனை பற்றியெல்லாம் இன்னும் முடிவு செய்யவில்லை. இருந்தபோதிலும் ஒரு குறிப்பின்படி நாங்கள் பார்த்தோமானால் இந்த ஜிஎஸ்டி சட்டம் அதிகமான வரி வீதங்கள் இருக்கும் பட்சத்தில் எளிமையான விதிமுறைகள் இல்லாமல் கடுமையான விதிமுறைகள் அமர்ந்தால் நிச்சயமாக வணிகர்கள், குறிப்பாக சில்லறை வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பல்வேறு வரிகளை இணைத்து இன்று வரி விலக்கு பொருட்கள் அதிகமாக இருக்கின்றன. ஏறத்தாழ 589 பொருட்களுக்கு இன்று வரி விலக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்தவரையிலே மொத்தம் 100 பொருட்களுக்கு மட்டும்தான் வரி விலக்கு கொடுப்பதற்காக சொல்கிறார்கள். அப்போ 480 பொருட்களுக்கு வரி இல்லாத பொருட்கள் வரி விதிக்கப்பட்டால் நிச்சயமாக அதை பொருளை வாங்குகின்ற மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள். இப்பொழுது வரி விலக்கு பொருட்கள் 1%, 2%, 5%, 14% என்ற அளவிலே இன்று வரி அமைந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்தவரையில் 12%, 18%, 22% சொல்கிறார்கள். அப்பொழுதும் பாதிக்கப் போவது பொதுமக்கள் தான். இன்று ஏறத்தாழ 5% வரி கட்டி கொண்டிருப்பவர்கள் 12% என்றாலோ அல்லது 18% என்றாலோ அந்த வகையில் பாதிக்கக்கூடியவர்கள் பொதுமக்களமாகத்தான் இருப்பார்கள். வணிகர்களை பொறுத்தவரையில் இன்று ஏதாவது பிரச்சனைகள் என்றால் இன்று நாங்கள் தமிழக அரசின் முறையிட்டு அல்லது தமிழக அரசினுடைய ஆணையரிடம், செயலாளரிடம் முறையிட்டு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் இனி எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தில் போய் தான் முறையிட்டு இந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜிஎஸ்டி வரி என்பது பொதுவாக நமது இந்திய வணிக கலாச்சாரத்துக்கு தருமாறு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை ஒரு முனையிலே வரி விதிக்கப்பட்டு
இரண்டாவது முனை மூணாவது முனைக்கு வரும் பொழுது அது செகண்ட் சேல்ஸாக கருதப்பட்டு வணிகர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட வணிகர்கள் இன்று சில்லறை வணிகர்களை பொறுத்தவரையிலே 10 லட்சத்திற்கு மேலே டேர்ன்ஓவர் செய்கின்ற வணிகர்களெல்லாம் இதில் பதில் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய விற்பனை அடிப்படையில் குறைந்தபட்சமாக ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு அவர்கள் வியாபாரம் செய்தால்தான் ஒரு குடும்பத்தையே நடத்த முடியும். அந்த அளவிற்கு, ஏன்னா டேர்ன்ஓவர் இருந்தாலும் கூட லாபம் என்று கணக்கு பார்த்தால் நிச்சயமாக வருடத்திற்கு 25 லட்சம், அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். 25 லட்சம் வரை பதிவு செய்வதற்கு சில்லறை வணிகர்களுக்கு இதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போல் ஏறத்தாழ 2 கோடி 3 கோடி வரை இன்று செகண்ட் சேல் செய்கின்ற அந்த வணிகர்களுக்கெல்லாம் இரண்டாவது கட்ட வரி அமைப்புன்னு ஏதாவது ஒரு 0.5% வரியை விதித்து மற்ற கணக்குகள் காண்பிப்பிலிருந்து அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு வணிகச் சங்கங்களுடைய பேரமைப்பு வணிகர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எடுத்து இதற்காக அமைக்கப்பட்டுள்ள அதிகாரிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இப்பொழுது மசோதா நிறைவேறிய பிறகு இதற்காக ஒரு கவுன்சில் அமைக்க இருக்கிறார்கள். அந்த கவுன்சிலிலே அதிகாரிகள், எல்லா மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் ஒரு உயர்நிலை குழு மாநில அரசு சார்பாகவும் மத்திய அரசு சார்பாகவும் நியமிக்க வேண்டும். அந்த உயர்நிலை குழுவிலே பொருளாதார நிபுணர்கள், அதிகாரிகள், வணிக பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் வணிகர்கள். கோடிக்கணக்கான வணிகர்களுடைய அந்த ஆலோசனைகளை பெற்று ஒரு சட்டம் நிறைவேறும் பொழுதுதான் நிச்சயமாக அதில் எந்த பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். அதை போல இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்தவரையிலே வணிக பிரதிநிதிகளின் ஆலோசனைகளை இதுவரை கேட்கவில்லை. நாங்கள் மனுக்களாக கொடுத்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் அரசு ஒரு குழுவை அமைத்து கருத்துக்களை கேட்கின்ற நிலையிலே இல்லை. இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒருவேளை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் நிச்சயமாக நாடு தழுவிய போராட்டத்தில் இறங்குவதற்கும் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். அதற்கான கூட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான முனைப்பான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு வணிகச் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய மாநில தலைவர் ஏ.எம். விக்ரமராஜா அவர்கள் டெல்லியோடு தொடர்பு கொண்டு டெல்லியில் உள்ள நிர்வாகிகளோடு அதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே இந்த ஜிஎஸ்டி சட்டம் என்று மற்றவர்கள் சொன்னது போல இன்று எளிமையாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது தவறானது. எந்த வரி என்றாலும் அது நிச்சயமாக பொதுமக்களையும் வணிகர்களையும் பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த பல்வேறு வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டு வருகிற போது ஒரு எளிய முறையில் இருக்குமென்றால் நிச்சயமாக இதற்கு வரவேற்பு கிடைக்கும். இல்லை என்றால் அதிகாரிகளை பொறுத்தவரையிலே அறையிலே அமர்ந்து கொண்டு இத்தனை வரி விகிதம் இவ்வளவுதான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயிப்பார்கள் என்றால் அது வணிகர்களுடைய எதிர்ப்பையும் பொதுமக்களை எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டும் இருக்கும் என்பதுதான் தமிழ்நாடு வணிகச் சங்கங்கள் பேரமைப்பினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்கனவே நாங்கள் மாநில அரசிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரையிலே இன்று விற்பனை வரிகளை மிகப்பெரிய பெரும்பான்மையான வரவை கொண்டிருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசு நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி சட்டத்தால் ஒரு இழப்பு தான். தமிழக அரசு மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் மிகப்பெரிய அளவிலே இந்த விற்பனை வரி மூலமாக வருமானத்தை பெற்று கொண்டிருக்கின்றன. ஜிஎஸ்டி மூலமாக நிச்சயமாக அவர்களுக்கு இழப்பு ஏற்படும். அதைத்தான் தமிழக அரசு 9,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனை மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு தருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் தமிழக அரசு வருமான வரி இழப்பை, இந்த வரி மூலமாக கிடைக்கின்ற வருமான வரி இழப்பை கலந்து கொண்டு எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் சிறு வியாபாரிகளுக்கு வேண்டிய சலுகைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு தர வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். ஆகவே இதற்கு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும் என்றால் வணிக பிரதிநிதிகள், பொருளாதார நிபுணர்கள், அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை நியமித்து நன்றாக விவாதித்து அந்த சட்டங்களை இயற்றுவதும் வரி விகிதங்களை நிர்ணயம் செய்வதுதான் நிச்சயமாக பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் பாதிப்பில்லாத ஒரு சட்டமாக இருக்கும் என்பதே எங்களுடைய தமிழ்நாடு வணிகச் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய கருத்து என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். லாபம் என்று வந்தால் நிச்சயமாக மத்திய அரசுக்கு வரி வருமானம் மூலமாக மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். பெரிய பெரிய மல்டிநேஷனல் நிறுவனங்கள் இன்று டெல்லியில் இருக்கட்டும் ஒரு தலைமையகத்தில் இருந்து அமர்ந்து கொண்டு ஒரே இந்த ஜிஎஸ்டி முறையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் அவர்கள் வணிகம் செய்வதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஆக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி மிகப்பெரிய அளவிலே பயன் தரும். அதே போல் மிகப்பெரிய இந்த கார் உற்பத்தியாளர்கள் மற்றவர்களுக்கு வேணால் அவர்களுக்கும் வேணால் ஒரு பயன் தரலாம். ஆனால் ஒரு 90% வணிகர்கள், தொழிலதிபர்கள், ஏஜென்சிகள், சில்லறை வணிகர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். காரணம்,
இதில் 10 லட்சத்திற்கு மேல் பதிவு செய்து கொண்டு இந்திய அளவிலே ஒரு நம்பரை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுக்குரிய வரவு செலவு கணக்குகளை எல்லாம் மாதம் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிறார்கள். சில்லறை வியாபாரிகளால் அது முடியாது. ஏனென்றால் சில்லறை வணிகர்கள் எல்லோரும் கம்ப்யூட்டர் வைத்து கொண்டிருப்பதில்லை. இன்று தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சிறு கிராமங்கள் நகரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 90% வியாபாரிகள் அன்றாடம் அவர்கள் ஆள்களை இந்த ஆடிட்டர்கள் மூலமாகத்தான் அவர்கள் இந்த கணக்குகளை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி வரும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு வியாபாரியும் ஒரு கம்ப்யூட்டரை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு 10,000 15,000 செலவு செய்து கம்ப்யூட்டர் இயக்குவரையும் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆகவே தான் இந்த சட்டம் எளிமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை எதிர்த்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். சென்ற மத்திய அரசு காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்பொழுது அதை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் நடத்தினோம். காரணம், அமெரிக்கா போன்ற வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் கால் வைத்தால் சில்லறை வணிகம் ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்யப்படும் என்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தை நடத்தினோம். இந்த மத்திய அரசு அதை நிறுத்தி வைத்து எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின் மூலம் இப்பொழுது சொன்னது போல அந்த நடைமுறைக்கு வருமானால் நிச்சயமாக சில்லறை வியாபாரிகள் காணாமல் போவார்கள். எப்படி வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் இங்கே சில்லறை வணிகத்தை அளிப்பது என்ற அச்சத்தில் இருந்தோமோ, இந்த ஜிஎஸ்டி சட்டமும் அதற்கு துணை நின்று சில்லறை வணிகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும். ஆகவே சில்லறை வணிகத்தை காப்பாற்றுவதற்காகவும் பொதுமக்களுக்கு குரல் கொடுப்பதற்காகவும் நிச்சயமாக இந்த சட்டம் வணிகச் சங்க பேரமைப்பு அல்லது வணிகர்களுடைய அந்த குரலுக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் நிச்சயமாக இதை நாங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்லி இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கு நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.